சின்ன பயல வாடாங்க. இன்னும் தூணை பிடிச்சு இழுத்துக்கிட்டு நிக்கிறியா? சூசிருப்பாவா எங்கடா போய் சொன்னேன்? மிருகம் வாங்கிட்டு போனவன்கிட்ட பாக்கி பணத்தை வாங்கிட்டு வர சொன்னேன். என்ன ஆச்சு? இந்த சோதா போய் ராத்திரிக்கு வர சொல்லிவிட்டான். இந்த சோதா போய் இருந்து வாங்கிட்டு வர்றது அதை விட இங்க வெட்டி முறிக்கிறியா? நீ ஒண்ணு என்ன இருந்து வாங்கிட்டு வர சொல்லியே. நீ பேசாத, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பல்ல உடைச்சிருவேன். நீங்க என்ன பேசுறான்? நீ சொல்ற, எனக்கு வர மாட்டேங்குது. நீ சொல்றியா? உனக்கு வராது போல. மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு ராத்திரி என்ன ஆனாலும் சரி அந்த பேட்டை இருந்து பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நுழையணும். இல்ல தோலை உடிச்சு விடுவேன். எல்லாத்துக்கும் உனக்கு நான் தான் கிடைச்சேன். அங்கே போறேன். சட்டையில வளர்ந்துருக்கு, மாத்திக்க வேண்டாமா? அதுக்கேண்டா என் மேல பாயிர? போய் சட்டைக்குள்ள பாய் போ. முள்ள போனான்னா உருண்டுகிட்டு போறான். உடம்ப குறை. சின்ன வயசுல நான் செஞ்சதெல்லாம் அப்படியே செய்யறான். அயோக்கிய பய உள்ள அவன் எங்க? அவன் ஒரு தூணு. ஆளுக்கு ஒரு தூணை பிடிச்சுக்கோங்க. வேண்டா, உன்னை புலிய கொண்டு வர சொன்னா பொண்ணை கொண்டு வர சொன்னா அந்த பொண்ணு வந்ததுனால கொல்லப்புறமே எல்லாப்புறம் ஆகி போச்சு. அதுக்கு நான் என்னப்பா செய்வேன்? என்னப்பா செய்தியா? இந்த பார், ரெண்டு தடி பசங்க இருக்கிற இடத்துல தகராறு ஒரு பொண்ணை கொண்டு வந்தா தகராறு வரும்னு தெரியாதா உனக்கு? என்னப்பா அது நீங்களே இப்படி சொன்னா? நான் சொல்லாம வேற யாரா சொல்லுவா? அனுபவப்பட்டேன்னு சொல்றேன். சட்டப்படி ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டு வரப்படாது, அதுவும் பொம்பளை இல்லாத இந்த வீட்டுல. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத போ. இல்லப்பா அப்பா போறாண்ட மண்டையே கொதிச்சு போயிருக்கு. ஒண்ணு யாராவது போய் படு, விடுஞ்சு பேசுங்க. நீங்களா? ஆமா, நீ போயிடுவேன்னு தெரிஞ்சுதான் நான் இங்கேயே நினைக்கிறேன். ஒற்றுமையா இருக்கிற உங்க குடும்பம் என்னால பிரிஞ்சு போறத நான் விரும்பல. அதனாலதான் நான் போறேன். நீ போனதுக்கு அப்புறம் தான் அந்த நிலைமை ஏற்படும். ஒரு அன்பு மகனை எங்க அப்பாவும் ஒரு நல்ல அண்ணனை என் தம்பியும் இழந்துடுவாங்க. அதுக்கு நீதான் காரணமாகும். சாயந்தரம் உங்க அப்பா பேசின பேச்சில இருந்து உங்க குடும்ப ஒற்றுமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்காக நீங்க உங்க அப்பாவையும் தம்பியை இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். ராணி, உனக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கும் போது நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உங்க அப்பாவோட குணத்தை பார்க்கும்போது நான் உங்களை கல்யாணம் செய்துக்கிட்டு நிம்மதியா இந்த வீட்டுல வாழ முடியுமாங்கிற பயனுக்கு வந்துட்டு. எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. எடுத்த உடனே குதிப்பாரு, அடுத்த நிமிஷம் அவது பரவாயில்ல போல. உங்க தம்பி தான். அவனை பத்தி உனக்கு தெரியாது. பார்க்கறதுக்கு தான் முரட, ஆனா ரொம்ப நல்லது. யார்கிட்ட எதை செய்யறது எதை செய்ய கூடாதுங்கிற பேதமே புரியாத ஒரு வெகுளி. இன்னைக்கு உன் கையை பிடிச்சிருத்தான்ல, நாளைக்கு பாரு உன் காலில் விழுந்து அண்ணி என்ன மன்னிச்சிருங்கிறது மன்னிப்பு கேட்பான். ஏன் யோசிக்கிற? நான் உண்மைதான் சொல்றேன். அதற்கு அப்பா தூங்குறாரு. நாளைக்கு எல்லா விபரத்தையும் அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடறேன். இது நடக்குங்களா? நிச்சயம். வேணும்னா பாரு, நீ உண்மையாகவே ராணியாகி இந்த வீட்டுல ஆட்சி செய்ய போற. நீ போய் நிம்மதியா தூங்கு. நான் ஒன்னும் ஓடி போக மாட்டேன். நீங்க காவல் காத்தது போதும். முதல்ல நீங்க போய் தைரியமா தூங்குங்க. போங்கண்ணா, போங்க போங்க. போக மாட்டீங்களா? ஏன்? காட்டு உடையில உன்னை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இந்த உடையில பார்க்கும்போது அழகு தேவதையா காட்சி அடிக்கிறேன். நல்லா இருக்கு இந்த ராத்திரி நேரத்துல. போங்க. போக மாட்டேன். ஐயோ, நான் போக மாட்டேன். போங்க. என்ன போக மாட்டேன்னா? போங்க.
For more updates, like, comment, subscribe to our channel.